இந்திய நாட்டு விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்த மாபெரும் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் 127வது இன்று உலக நாடு புறம் பிறந்த நாளை கொண்டாடாத போல் அவர் மீண்டும் எனக்கு ஒரு பிறவி இருந்தால் தமிழனாக பிறந்து மக்களுக்கு தொண்டு செய்வேன் என்று பெருங்கடன் செய்தார். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் உணர்வோட இன்றைய அவருடைய பிறந்த நாளை இன்று நாங்கள் தமிழர்களெல்லாம் சேர்ந்து அவருக்கு மாலை வைத்து மரியாதை செலுத்துகிறோம். அதேபோல் அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கு முன்னிட்டு கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்த பெருமாள் மகள் மாரியம்மா அவர்களுக்கு கல்யாண தொகையாக 1 லட்ச ரூபா நிதி வழங்கப்பட்டது, தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது, இஸ்திரி பெட்டி வழங்கப்பட்டது, பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாங்கள் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை மாவட்ட நிர்வாகத்துக்கும் நீண்ட அழகாண்டமாக நாங்கள் சொல்லிட்டு வருகிறோம். திருநெல்வேலி மாநகரத்துக்கு இந்த நாட்டு விடுதலைக்காக போராடின ஒரு தலைவருக்கு ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு மாலை அணிப்பதற்கு ஒரு திருவுருவ சிலை இல்லை. திருநெல்வேலி பழைய பேருந்து நிலையம் பெரியார் பேருந்து நிலையத்தில் அம்பேத்கருக்கு எப்படி ஒரு திருவுருவ சிலை இருக்கோ அதே போல் புதிய பேருந்து நிலையத்திலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு அதை போல் ஒரு பெரிய ஒரு திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் என்று இந்த மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதேபோல் நாட்டில் எத்தனையோ தலைவர்களுக்கு அரசு விடுமுறை இருக்கிறது. அதனால் மத்திய அரசும் மாநில அரசும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23ஆம் தேதி அந்த நாளை அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசும் மாநில அரசையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். நாடு விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றும் நாட்டில் மக்களே நேதாஜி பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கு தையல் இயந்திரம், இஸ்திரி பெட்டி, அதே போன்று திருமண உதவியாக 1 லட்ச ரூபாய் நிதியும் இன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அது வழங்கப்படுது. அம்மா வாங்க, நீங்க வாங்க, அவர் அப்பா வாங்க. சுபாஷ் சந்திரபோஸ் இன்னும் உயிரோடு இருப்பதாக சொல்ல கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாட்டுக்கென எதையுமே செய்யாதவர்கள் தனக்கென தனி கட்சியும் தொடங்கி நாட்டுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வீரத்தழும்பேறிய சுபாஷ் சந்திரபோஸ் அன்றைய வெள்ளையர் ஆட்சியில் நாடு கடத்தப்பட்டார். இப்படிப்பட்ட வீர புருஷனை இனிமேல் இந்த நாடு என்று காண்பது? நம்ம எப்ப காண்பது? காணாமல் சொந்த முகம் ஆடி மனம் ஏங்குது, காணாமல் சொந்த முகம் ஆடி மனம் ஏங்குது. ஐயா சுதந்திர கதர் கொடி பிடித்தவர் நிரந்திர பொருள் ஆசை வெறுத்தவர், சுதந்திர கதர் கொடி பிடித்தவர் நிரந்திர பொருள் ஆசை வெறுத்தவர். சோதர சகோதரர் வாருங்க, அங்க சோதர சகோதரர் வாருங்க, வங்காள சுத்த வீரன் சரித்திரத்தை கேளுங்க, வங்காள சுத்த வீரன் சரித்திரத்தை கேளுங்க. சுபாஷ் சந்திர போஸை எப்ப காண்பது? நம்ம எப்ப காண்பது? காணாமல் சொந்த முகம் ஆடி மனம் ஏங்குது, காணாமல் சொந்த முகம் ஆடி மனம் ஏங்குது. அகில இந்திய புதுமை ஓங்க அரசியல் கொடி பிடித்தவர், ஆங்கிலத்தில் பிஏ முடித்து ICC வரை படித்தவர். அகில இந்திய புதுமை ஓங்க அரசியல்
ஐயா இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்தவர், நமது இந்திய மக்களுக்காக வேண்டி உழைத்தவர். அவர் ஏறி ஜீப்பில ஏறி தவறு இறந்து விட்டார் என்று சொல்லி, ஏறி ஜீப்பில ஏறி தவறு இறந்து விட்டார் என்று சொல்லி நேரு கூற சொன்னார் என்று சொன்னாங்க. ரொம்ப